الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم شهر رمضان شهر الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அல்லன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம போட்டை துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீறும் அன்னாரின் சான்றுகளை வருவாதி பேரி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாதியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் மன்னித்திருக்க உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இன்னும் ஒரு வாரத்திலே புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய அளப்பெரும் கருணையினால் அந்த ரமலானுடைய மாதத்தை உலகத்திலே வாழுகிற அனைத்து மூமினான மக்களும் நாமும் அடைவதற்கும், அதிலே அதிகமான அமல்கள் செய்வதற்கும், நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுவதற்கும் நல்ல முடிவானாக என்ற துஆவோடு என் உரையை துவங்குகிறேன். பொதுவாகவே நமது மார்க்கத்தை பொறுத்தவரை நேரங்காலங்கள் எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து நாட்களும் அனைத்து மாதங்களும் சிறப்பிற்குரியது என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒவ்வொரு மாதத்துக்கும் சில தனிச்சிறப்புகள் என்பது இருக்கின்றது. சில நாட்களுக்கு சில தனிச்சிறப்பு இருக்கின்றது. அது சில காரணங்களினால் இருக்கின்றது. எப்படி மியராஜ் இரவை உள்ளடக்கியிருக்கிற காரணத்தினால் ரஜபு மாதம் சிறந்ததாக இருக்கின்றதோ, பராத்துடைய இரவை உள்ளடக்கி இருக்கிறதுனால் ஷாபாவுடைய மாதம் சிறப்பிற்குரியதாக இருக்கின்றதோ, அதுபோன்று லைலத்துல் கத்ருடைய இரவை உள்ளடக்கி இருக்கிற காரணத்தினாலும், அதையும் தாண்டி குர்ஆன் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களும் ஏடுகளும் அருளப்பட்ட காரணத்தினால் ரமலானுடைய மாதம் சிறப்பிற்குரிய ஒரு பரக்கத்தான மாதமாக இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே ரமலானுடைய மாதத்தை பற்றி குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்ட 17 சிறப்புகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஏனெனில் முதலிலே எந்த பொருளாக இருந்தாலும் அதனுடைய அந்தஸ்து தெரிகிற நேரத்திலேதான், அதனுடைய சிறப்பு தெரிகிற நேரத்திலேதான் அதை நாம் பயன்படுத்துவோம், பாதுகாப்போம். இவையெல்லாம் யாவது தெரியுமா? தெரியாது. இப்போ குழந்தைகிட்ட போய்
ஒரு 500 ரூபா நோட்டை நம்ம கொடுக்குறோம். அது என்ன செய்யும்? கசக்கி போடும், இல்லைன்னா கிழிச்சு போடும். அதுக்கு அது ஒரு விளையாட்டு பொருள், அவ்வளவுதான். உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வைரக்கல்லுடைய மதிப்பு அது தெரிந்தவர்களுக்குத்தான் தெரியுமே தவிர ஒரு சலவை தொழிலாளிக்கோ அல்லது ஒரு சலூன் கடை வைத்திருக்கவர்க்கோ அது தெரியாது. ஒரு சலூன் கடை வைத்திருப்போர் இடத்திலே கொடுத்தால் என்ன சொல்லுவா? கொஞ்சம் பெருசா இருந்தா கொஞ்சம் கத்தியை தீர்க்கலாம், இது சின்ன கல்லு, இதை வச்சு என்ன செய்யுதுன்றா? பார்க்க நல்ல பிரகாசமா இருக்கு, பிரைட்டா இருக்கு, இதை வச்சு என்னப்பா செய்யுது? ஒரு சலவை தொழிலாளி இடத்திலே கொடுத்தத சொல்லுவா, இதை வச்சு என்ன செய்யறது? ஒரு பெரிய கல்லார் தான் துணியை துவைக்கும், இதை வச்சு என்ன செய்யறதுவா? ஆனால் ஒரு நகை வியாபாரத்திலே, ஒரு டைமண்ட் வியாபாரத்திலே கொடுத்தால் அது எவ்வளவு சிறப்பிற்குரிய என்பது அவருக்கு தெரியும். அதுபோலதான் இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்பை நாம் விளங்குகிற நேரத்திலே தான் அதை நாம் நல்வழியிலே பயன்படுத்துவோம், அதை பாதுகாப்போம். முதலிலே உங்களுக்கு அது தொடர்பான சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. ரமலான் மாதம் எப்படிப்பட்ட சிறந்த மாதம் என்றால், அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே 2வது சூராவினுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், இதிலேதான் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். 12 மாதங்கள் இருந்தால் கூட ஒரு மாதத்தை அல்லாஹு தஆலா பெயரை சொல்லி குர்ஆனிலே கூறுகிறான் என்றால் அது இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதம் தான். அப்படி இருந்தால் அதனுடைய சிறப்பை நாம் விளங்கலாம். ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒருவரை நாம் பேர் சொல்லி அழைக்கிறோம் என்று சொன்னால் அவர் நமக்கு மிக முக்கியமானவராக, நம்முடைய உள்ளத்திலேயும் அறிவிலையும் பதிந்தவராக இருந்தால் தான் பேச்சு. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாருடைய பேர் அவருக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப எனக்கு யார் பழக்கமாக நெருக்கமாக இருக்கிறாரோ அவருடைய பேர் தான் அவருக்கு தெரியும். அதுபோன்றுதான் 12 மாதங்கள் சிறந்த மாதமாக இருந்தாலும் கூட குர்ஆனிலேயே அல்லாஹ் தஆலா ஒரு மாதத்துடைய பெயரை கூறுகிறான் என்றால் அந்த ரமலானுடைய மாதத்தை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதனே ரமலானுடைய மாதம் சிறந்த மாதம் என்பதற்கு சான்றாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே கூறுகின்றான், ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அந்த மாதத்துக்கு சிறப்பு வந்ததற்கு என்ன காரணம் அல்லாஹ் கூறுகின்றான், குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால் இது சிறந்த மாதம் என்று அல்லாஹ் கூறுகிறான். நான் சொன்னேன் இல்லையா, லைலத்துல் கத்ரை உள்ளடக்கிற காரணத்தினாலும் புனிதமிகு குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினாலும் இது சிறந்த மாதம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே தஃப்சீர் இப்னு கஸீரிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றார். அதனுடைய விளக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக எத்தனை வேதங்களும் ஏடுகளும் அருளப்பட்டதோ எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டது. சொல்லிவிட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட சுது சூரத் அந்த சபீஸ்லோட கடைசியில் அல்லாஹ் சொல்வாரிலே அசுஹுஃப் இப்ராஹிம் மூசா என்று. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்ட அந்த ஏடு இந்த புனிதமிகு ரமலான் மாதத்திலே பிறை 1 தான் அருளப்பட்டது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்ட தௌராத் என்ற வேதம் இந்த ரமலான் மாதத்திலே பிறை 6 அருளப்பட்டது. அதுபோன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்ட ஜபூர் என்ற வேதம் இந்த ரமலான் மாதத்திலே பிறை 12 அருளப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்ட இன்ஜீல் என்ற வேதம் இந்த ரமலான் மாதத்திலே பிறை 13 வழங்கப்பட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆன் என்ற வேதமும் இந்த புனிதமிகு மாதத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவிலே அருளப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ரை இரவிலே இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அந்த லைலத்துல் கத்ர் ரமலானில் தான் இருக்கிறது. ஆக
இந்த மாதத்தினுடைய சிறப்பு, முதல் சிறப்பு குர்ஆன் மட்டுமல்ல, எல்லா வேதங்களும் அருளப்பட்டதுதான் இந்த ரமலானுடைய மாதத்திலே என்பதாக அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள். இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், ஒரு ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சிறப்புகளை கூறுகிறார்கள். அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 2006வது ஹதீஸ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஹல ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்றால் நம்முடைய அமல்களும் துஆக்களும் அங்கீகரிக்கப்படுவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். எல்லா காலத்திலுமே வேலை சென்றாலும் கூட இது ஒரு விசேஷமான ஒரு மாதம். வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்ப நம்முடைய வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, நம்முடைய ரொம்ப நெருக்கமானவர் வர்றாரு, என்ன செய்வோம்? கதவை திறந்து வந்து வாசல்ல உட்கார்ப்போம். எல்லாருக்கா நம்ம நிக்கிறது, எல்லாரும் வர்றான்னு சொன்னா கதவை சாத்தி நம்ம பாட்டு உள்ள உட்கார்ந்துருப்போம். அவரை செய்வார், வந்த உடனே காய் பில்லு அடிச்ச உடனே கதவை திறப்போம். அதே நேரத்திலே மிகவும் நமக்கு நெருக்கமாக நேசமானவராக இருந்தால் என்ன செய்வோம்? கதவை திறந்து வாசலில் நாம் நின்று கொண்டிருப்போம். இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்திலே வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நம்முடைய அமல்கள் வரவேற்கப்படுவதற்கு தயாராக இருப்பதாக பெருமானா சொல்வாங்க. அந்த ஹதீஸிலே 2வது பெருமானா சொல்வாங்க, வகுல்லிக்கத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றது. 3வதாக சொல்வாங்க, வசூல் சிலத்து ஷயாத்தி, ஷைத்தான்கள் விலங்கப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதனை வழிகெடுக்கின்ற ஷைத்தான்களோடு விலங்கிடப்படுவதாக பெருமானா சொல்வாங்க. ஆக இந்த மாதம் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு சொர்க்கத்தின் இன்னொரு ஹதீஸிலே சொர்க்கமில் வாகராதா அப்புறம் சொன்னேன். வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு ஷைத்தான் விலங்கிடப்படுகின்ற ஒரு புனிதமிகு மாதமாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலே பெருமானா 3 சிறப்புகளை சொன்னார்கள். இது மொத்த 4 சிறப்பாயிடுச்சு. 5வதாக எழுதுகிறார்கள், அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார்கள், தாரகுத்னி என்ற கிதாபினுடைய 2595வது ஹதீஸாக வருகிறது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா ஜா ஷஹ்ரு ரமலான், மாதம் வந்து விட்டால் பெருமானா சொல்வாங்கிறார், கத ஜாஅத்து ஷஹ்ரு ரமலான், உடத்திலே ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, துஃப்தஹு பிஹி ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah, அது சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. வதுகல்லு ஃபீஹி ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றார்கள். சொல்லிவிட்டு பெருமானா சொல்வாங்க, மன் ஹுரிம கைரஹு ஃபகத ஹுரிம், யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைத்தும் அதனுடைய பாக்கியங்களை தவற விட்டு விடுகின்றாரோ அவர் அனைத்து பாக்கியத்தின் தவற விட்டவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே பெருமானார் 3 விஷயங்களை கூறுகிறார்கள். அது ஷைத்தான் விலங்கிடப்படுவது என்பது முதலிலே வந்தாலும் கூட இந்த ஹதீஸில் 2 விஷயங்கள் வருகிறது. என்ன? சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. முதல் ஹதீஸ்ல வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. இந்த ஹதீஸ்ல பெருமானா சொல்வாங்க, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நம்முடைய அமல்கள் வரவேற்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறார். பெருமானா அந்த ஹதீஸ்ல எச்சரிக்கையாக சொல்கிறார்கள், யார் ரமலானுடைய பாவத்தை அடைந்தும் அதனுடைய பாக்கியங்களை நழுவ விட்டு விட்டாரோ அவர் அனைத்து பாக்கியங்களை நழுவ விட்டவர் தவறு விட்டதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 7வது சிறப்பாக எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஜாமிஉ ஸகீர் என்ற கிதாபினுடைய 4887வது ஹதீஸாக வருகின்றது, ஷஹ்ரு ரமலான் யுகஃபிரு மா பைன யதைஹி இலா ஷஹ்ரி ரமலான். இந்த ரமலான் மாதம் இப்படிப்பட்டது என்றால், இந்த ரமலானில் இருந்து அடுத்த ஆண்டு வரக்கூடிய ரமலானுடைய மாதம் வரைக்கும் இடைப்பட்ட காலத்திலே என்ன சிறிய குற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அது மன்னிக்கப்படுகிறது, அழிக்கப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற சிறிய குற்றங்களுக்கான பரிகாரமாக இருப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது சிறப்பாக இருக்கிறார்கள்.
8ஆம் நாள் எழுகின்றார்கள். அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறார்கள், பைஹக்கி என்ற கிதாபினுடைய 3வது பாகத்தினுடைய 1342வது ஹதீஸாக வருகிறது, சய்யிது ஷுஹூரி ஷஹ்ரு ரமதான், எல்லா மாதங்களுக்கும் தலையான மாதம் இந்த ரமதானுடைய மாதம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தால சிறப்பாகிறார்கள். 9வது சிறப்பாக கூறுகிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள், கான இதா ஜா ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் வந்து விட்டார், பெருமானார் சொல்வாங்க, கத ஜா ஷஹ்ரும் முத்தஹரும், உங்களை தூய்மைப்படுத்துகின்ற மாதம் வந்திருக்கிறது என்பதாக பெருமானார் சொல்வார்கள். உங்களை தூய்மைப்படுத்துகின்ற மாதம். அப்படி நான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய குற்றமுறைகள் எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு திருத்திக் கொள்வதோடு வரக்கூடிய காலங்களை செய்யாமல் நம்மை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு பரிசுத்தமான மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 10வது சிறப்பாக எழுதுகிறார்கள், ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால் அது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக பெருமானார் சொன்னார். அல்லாஹ்வுடைய மாதம் தான் என்ன? அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான மாதம். இப்படி குர்ஆனுக்கு கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்பதாக சொல்லப்படுகின்றதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சொல்லப்படுகின்றதோ, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்களுக்கு அந்த மலையில் இருந்த அந்த வந்த ஒட்டரைக்கு அல்லாஹ் சொல்வான், 40 அல்லாஹ்வுடைய ஒட்டரம் தான் அல்லாஹ் தஆலா சொல்வான். அது மாதிரி இந்த மாதம் ஷஹ்ருல்லாஹ் என்று சொன்னார் அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமான கண்ணியத்திற்குரிய மாதம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 11வது சிறப்பை கூறுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார், பைஹக்கி என்ற கிதாபினுடைய 3695வது ஹதீஸ், பெருமானார் சொல்றாங்க, இன்ன ஜன்னத லதுபஹரு வ துஸய்யரு மின் ஹௌலி லஹூலி லிதுஃபுல் ரமலான், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் என்ன செய்யறது? அதாவது சொர்க்கமாகிறது ஒரு வருடத்திலிருந்து அடுத்த வருடம் வரைக்கும் ரமலானுக்காக இது சுற்றம் அலங்கரிக்கப்படுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ரமலானுடைய மாதம் வருகிறது என்று சொன்னால் சென்ற ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரைக்கும் என்ன செய்யறது? சொர்க்கம் அழகுபடுத்தப்படுகின்றது நமக்காக வேண்டி. அறிஞர்கள் நமக்கு எழுதுகிறார்கள், நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னால அது எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்கிறதோ அதற்கு எப்படி நாம் முன் தயாரிப்பு செய்கின்றோம். நாம் முன் தயாரிப்பு செய்யறது இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடத்துவாங்க, நாம் முன் தயாரிப்பு செய்யறது இல்லையா? அது போடுதான் இந்த உலகத்தில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதற்கு ஏற்படவே செய்கின்றோம், நாம் முன் தயாரிப்பு செய்கின்றோம். ஒரு முதல்வர் வருகிறார்னு சொன்னா அதற்கு ஏற்பாடு செய்வதற்கு சில மாதங்களுக்கு முன்னா செய்வார். அதே ஒரு பிரதமர் வருகிறார்னு சொன்னா அதற்கு இன்னும் அதிகமாக தயாரிப்பு செய்வார். அதே மாதிரி இந்த ரமலானுடைய மாதம் இப்படிப்பட்டது என்றால் இந்த ரமலானுடைய வருகைக்காக வேண்டி சென்ற ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரைக்கும் சொர்க்கம் அழகுபடுத்தப்படாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 16 சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய 6 சிறப்புகளை கூறுகிறார்கள். சல்மான் பாசியர் அறிவிக்கிறார், பைஹக்கி என்ற கிதாபினுடைய 3336வது ஹதீஸாக வருகிறது. ஷாபான் மாதத்துடைய கடைசியிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய சிறப்புகளை சொல்வார்கள். ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்கிற ஷாபானுடைய கடைசியிலே இந்த ரமலானுடைய சிறப்பை மக்களுக்கு சொல்வார்கள். அதில் சொல்வார்கள், யா அய்யுஹன் நாஸ் கனா அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், மனிதர்களே உங்களிடத்திலே மிகவும் கண்ணியமான மாதம் வந்திருக்கிறதா பெருமானா சொல்வார். உங்களிடத்திலே மிக கண்ணியமான ஒரு மாதம் வர இருக்கிறதா பெருமானா சொல்வார்கள். அறிஞர் பருவத்தில் எண்ணுகிறார்கள், அரபியிலே மிகவும் கண்ணியம் என்பதற்கு அலீன் என்ற வார்த்தையை தான் சொல்வார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை கூறுகிற நேரத்திலே இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த நற்குணம் படைத்தவர்களாக பெருமானாரை அல்லாஹ் கூறுகின்றார். அரபியிலே பொறுத்தவரைக்கும் மிகவும் கண்ணியம் என்பதை சொல்வதற்கு அலீன் என்ற வார்த்தையை சொல்லப்படும். அதைத்தான் பெருமானார் சொல்வாங்க, மக்களே உலகத்திலே எப்படிப்பட்ட மாதம் வர இருக்கிறது என்று சொன்னார், மிகவும் கண்ணியமான மாதம் வர இருக்கிறதாக பெருமானார் இந்த மாதத்துடைய முதல் சிறப்பை சொன்னார். இரண்டாவதாக சொன்னார்கள், இந்த மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின்,
இந்த மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை உள்ளடக்கிய மாதம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை சொன்னார்கள். மூன்றாவது பெருமானார் சொல்வார்கள், இந்த மாதத்தின் சிறப்பை சொல்வார்கள், இந்த மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இது பொறுமையின் மாதம், பொறுமைக்கு கூலி சொர்க்கவாக பெருமானார் சொல்வார். இது பொறுமையின் மாதம். இங்கே வணக்கம் செய்ய நேரத்தில் சில சிரமங்கள் இருக்கும். வெயில் காலம் வரை வெயில் காலமாக இருக்கின்றது. வரக்கூடிய காலங்கள் வெயிலாகத்தான் இருக்கும். நோன்பு வைப்பதிலே சில சிரமங்கள் இருக்கும். தராவி தொழுவதே சிரமம் இருக்கும். சஹருக்கு எழுவதிலே சிரமம் இருக்கத்தான் செய்யும். இது பொறுமையின் மாதம் சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வாங்க, பொறுமைக்கு கூலி சொற்கள்வார பெருமானார் சொல்வாங்க. அரியணவருக்கு எழுதுகின்றார்கள், நாம் செய்கின்ற வணக்கங்களிலே, நாம் செய்கின்ற வணக்கம் இருக்கிறது, அந்த வணக்கங்களிலே 4 வகையான கூலிகளை குர்ஆனிலே சொல்லப்படுகின்றது. நாம் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு 4 வகையான கூலிகள் சொல்லப்படுகின்றது. முதலாவதாக மஞ்சாமின் ஹஸரத்தி பரவாசுரம் சாலிஹ், நாம் ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு 10 மடங்கு கூலி கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய பொது நியதி. அதே நேரத்திலே நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மங்கள் செய்கிற நேரத்திலே அதற்கு 700 மடங்கு கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய நீதி. அல்லாஹ் சொல்வான், அதே நேரத்திலே நாம் கடன் கொடுக்கிற நேரத்திலே, நாம் கடன் கொடுக்கிற நேரத்திலே, வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கிற நேரத்திலே அதற்கு 10 மடங்கு கூலி என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். மன் தல்லதி யக்ரில்லாஹ் கர்தன் ஹஸனா ஃபயுலாயிஃபஹு லஹு அலாஃபன் கஸீரா, யார் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்கின்றார்களோ அவருக்கு 10 மடங்கு கூலி என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஆனால் பொறுமையை பற்றி கூறிய நேரத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரு அஜ்ருஹு பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படுவது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அப்ப இந்த மாதம் என்பது பொறுமையின் மாதம். அதற்கு சொற்களாக பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அதற்கு எண்ணிலடங்காத கணக்கில்லாத கூலி என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். இந்த மாதத்தினுடைய 4வது சிறப்பு ஹதீஸிலே பெருமானார் சொல்வாங்க, ஷஹ்ருல் முவாசாத், ஷஹ்ருல் முவாசாத்னா அடுத்தவருடைய கஷ்டத்தை உணர்கின்ற மாதமாக பெருமானார் சொல்வார். ஏனென்று சொன்னால் இவர் பசித்திருக்கின்றார். அவர் நோவு பசியா இருக்கிற மாதிரி இருக்கணும். நோவு வைக்கிற நேரத்துல பசியை உணரும். அப்ப சகருடைய சாப்பாடு, இஃப்தாருடைய சாப்பாடு எல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் கண்டோலா சாப்பிட்டு மதியத்துல பசியை உணரும். ஒன்று உணவை குறைக்கிறது, ஒன்று இரண்டாவது தூக்கத்தை குறைக்கிறது, ஒன்று ஃபுல்லா சாப்பிட்டு என்ன செய்யற அப்பாச்சா சகவை சாப்பிட்டு இஃப்தாரா நீரை உள்ளது சாப்பிட்டா பசி தெரியாது. அதே மாதிரி சில பேர் நோம்பு தூங்குறதா, காலையில தூங்கி லொகருக்கு எத்திரிக்குது, லொகரை துருட்டு அடுத்த ஒரு பிட்டை போட்டாங்கன்னா அசருக்கு எதிரிக்க. அதனால அது நோன்பின் கடமையின் தீர்மே தவிர நாம் அடுத்தவருடைய கஷ்டத்தை உணர முடியாது. இந்த நோன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், பசித்திருந்து அந்த ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். சொல்லுவாங்க, இந்த மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அடுத்தவருடைய கஷ்டத்தை உணர்கின்ற மாதம் என்பதால். இந்த மாதத்தினுடைய 5வது சிறப்பு ஹதீஸிலே சொல்வாங்க, வஷஹ்ரு இஸார ஃபீஹி ரிஸ்குல் மூமின், ஒரு மூமினுடைய ரிஸ்குகள் அதிகப்படுத்தப்படுகின்ற மாதம். இந்த மாதம் எப்படிப்பட்டது, நம்முடைய ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிற ஒரு மாதம் தான் பெருமானார் சொல்வாங்க. அது ஹதீஸிலே 6வது சொல்வாங்க, வஹுவ ஷஹ்ருன் அவ்வலுஹு ரஹ்மத்துன் வவஸ்துஹு மக்ஃபிரா வஆகிருஹு இத்கும் மினன் நார். இதனுடைய ஆரம்பம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்று தரக்கூடியது, அதனுடைய நடுப்பகுதி மன்னிப்பை பெற்று தரக்கூடியது, அதனுடைய கடைசி நரகத்துடைய விடுதலை பெற்று தரக்கூடியதாக பெருமானார் சொல்வாங்க. அதான் இந்த மாதத்தை நாம் அமல்களிலே நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த மாதம் எப்படிப்பட்டது சொன்னால், நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு 10 மடங்கு கூலிகள் வழங்கப்படுகின்றது. அந்த ஹதீஸிலே கூட பெருமானார் சொல்வாங்க இல்லையா, மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் மினல் கைரி கான கமல் அத்தா ஃபரீதத்தன் ஃபீமா ஸவா. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு நஃபிலான வணக்கம் செய்கிற நேரத்திலே மற்ற காலத்திலே ஒரு ஃபர்லை செய்த நன்மை உண்டு. இந்த ரமலானிலே நாம் ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் மற்ற காலத்திலே 70 ஃபர்லை நிறைவேற்றி நன்மை உடையவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபர்லான வணக்கமிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். சஹர் செய்கின்ற மக்கள் ஃபஜ்ருடைய தொழுகையிலே கவனம் செலுத்த, சஹர் செஞ்சதோடு அவை தூங்கிற ஃபஜ்ருக்கு வர்றது அல்ல. ஒரு ஃபர்லை செய்ய போய் இன்னொரு ஃபர்லை விட்டு விடக்கூடாது.
ஆக இந்த மாதம் என்பது இந்த 17 வகையான சிறப்புகளை உள்ளடக்கிய மாதமாக இருக்கின்றா நாம் முதலில் விலகிக் கொள்ள வேண்டும். ஏராசி. இரண்டாவது செய்தி, இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு ரமலானை அடைவதை கூட பெரும் பாக்கியமாக கருதும். ஒரு ரமலானை அடைவதை பெரும் பாக்கியமாக கருதும். ஏன்னா அடுத்த ரமலான் ஹயாத்தோடு இருப்பதற்கு என்ன கேரண்டி இருக்கிறது? ஒரு ரமலானை பாக்கியம் வெளிப்படுத்ததை ஹதீஸில் ஒரு செய்தி வருகிறது. அதாவது தபூக் அறிவிக்க அகமது என்ற நூலிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. சில காலத்திலே 2 சகோதரர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். 2 பேர் என்ன செய்றாங்க? சகோதரர் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டவனும் மதீனாவிலே தங்கிட்டாங்க. போரிலே ஷஹீதாகிறார். ஒரு வருடம் கழித்து ஒரு மனிதர் ஒரு சஹாபி செய்றாரு. அவருடைய சகோதரர் இயற்கையா வீட்டில் மூத்தாகிறார். சஹாபி ஒரு கனவு காணுகிறார்கள். 2000 மூத்தாளர்களே வீட்டுல இவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போவதா கனவு காணுகின்றார். வந்தா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நைட்டு ஒரு ஆச்சரியமான கனவு உண்டு. ஃபஜ்ருக்கு பிறகு தான் ஏதாவது கனவு கட்டாலே செய்வாங்க, சஹாபாக்கு சொல்லுவாங்க. அவ சொன்ன போடுங்க, நான் கனவு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 பேர் வந்து என்ன ஈமான் ஏற்றுக்கொண்டார்கள். நமக்கு தெரியும், வெளியூர் காலம் போது ஈமான் ஏற்றுக்கொண்டாங்க, இங்க இருந்தாங்க. ஒரு வருடம் செய்தாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னால ஷஹீதானாரு. அதுக்கப்புறம் 2வது மனிதர் வீட்டுல மூத்தானார், இயற்கையாக மூத்தானார். ஆனா நான் கனவுல பாக்குறேன், 2வது மூத்தானும் முதல்ல சொர்க்கத்துக்கு போதா கனவு ஆச்சரியமா இருக்கீங்களா? எல்லாருடைய பாய ஷஹீதான முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும், இவர் முதல்ல சொர்க்கம் செல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுவாக. பெருமானாசன சொன்னாங்களா, அலைஸ கத் ஸாம பஅதஹு ரமலான். இதை ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அவருக்கு பிறகு ஒரு ரமலான் இவருக்கு உலகத்தில் ஹயாத்தாக இருக்கிறாங்க. சொல்ல என்ன கேட்கிறாங்க? அவருக்கு பிறகு இவர் ஒரு உடல் என்ன செய்யறார்? ரமலானிலே ஹயாத்தாக அமல் செய்திருக்கிறார் இல்லையா? ஒரு ரமலான் தான். அடுத்து சொன்னாங்க, வஸல்லா சனத் வஸல்லா சித்தத் ஆலாஃபி ரக்காத் அவ் கதா வ கதா ரக்காத் ஸலாத் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர் ஒரு வருடத்திலே 6000 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார் இல்லையா? பரதம் சுன்னத்துகளுக்கு சேர்த்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6000 ரக்காத்து தந்திருக்கிறார் இல்லையா? பிறகு அவர் முதலே சுத்தத்துக்கு போவதற்கு முதல்ல என்ன ஆச்சரியா பெருமானா கேட்டார். அப்ப ஒரு ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருக்கு முன்னால் மூத்தானவர்களை விட இவருக்கு என்ன செய்கிறது? முதலிலே சுத்தம் செல்கின்ற பாக்கியத்தை இவர் பெறுகின்றார். அதனால ஒரு ரமலான் தானே வீணாக்கி விடக் கூடாது. இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்களை பற்றி எழுதுகிறார்கள், கால சஹாபத் ரலியல்லாஹு யுஹர்ரிமுன அஷத்தல் கிர்ஸ் யுஹர்ரிசுன அஷத்தல் ஹிர்ஸ் அலல் இஸ்தியதாய் ஷஹர் ரமலான். நம்முடைய சஹாபாக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதிலே, அதற்கு தயார் செய்வதிலே மிகப்பெரிய பேராசை உடையவராக இருந்தார்கள். இப்படிப்பட்ட பேராசை எழுதுகிறார்கள், ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு ரமலான் அடைகிற பாக்கியத்தை கூடியிருப்பதாக 6 மாதங்களுக்கு முன்னால் துஆ செய்வார்கள். ரமலான் முடிந்து 6 மாசங்களுக்கு துஆ செய்வாங்களா? சும்மா இதுவரை சித்தத் அஷ்ஹுரின் உஹராய தகப்பல மின்ஹும் சியாமஹும் வ தாஅத்துஹும் வ இபாதத்துஹும். ரமலானுடைய காலத்தில் என்ன அமல் செய்தாரோ அதை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமாக சொல்லி 6 மாத காலம் அல்லாஹ் துஆ செய்வாங்க. சுன்னித் எதற்கு ஃபபிதாயகே கூனுல் ஆமு லதைஹு குல்லு ஷபரா. அதனால இந்த சஹாபாக்களுடைய காலம் முழுவதும் ரமலானுடைய சிந்தனையாக இருக்குள்ளாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார். சஹாபாக்கள் முழு காலமுமே ரமலானுடைய சிந்தனையிலே இருந்திருக்கிறார். இன்னும் அவருக்கு ஒரு வாரத்திலே ரமலானுடைய மாதம் வரை இருக்காது. அதனால் அந்த ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும்? அமல்களிலே பயன்படுத்த வேண்டும். அந்த அமல்கள் செய்வதற்கு நாம் நேரங்காலத்தை கொஞ்சம் தயார் செய்ய வேண்டும். நான் இத்தனை மணிக்கு எழுந்திருத்தி இந்தந்த காரியத்தை செய்ய வேண்டும். காலையில் எழுந்து தயவு செய்து ஒரே ஒரு செய்தியை சொல்லுவேன். வருஷம் உங்களுக்கு நான் நினைவு கொடுத்தேன். அந்த நேரத்தில் யாரும் டிவியை ஓபன் பண்ணாது. அந்த நேரத்துல வந்து அந்த அஜர்த்து பேசுறாரு, இந்த அஜர்த்து பேசுறாரு அப்படின்னு எல்லா அஜர்த்து பேசுவாங்க. யாரும் பயணிக்கு கேட்கிறார். அந்த நேரத்துல புதிய எல்லாரும் பேசுவாங்க. தான் கருத்துக்காக கூட சொல்லுவாங்க. கேள்வி போடுவாங்க. இந்த கேள்வியை கேட்டுட்டு ஊருக்கு இருக்கிற அஜர்த்து பூரா போன் அடிக்கிறது.
அதுக்கு என்ன இருமோ இப்ப வந்து இந்த கேள்வியை இப்பதான் மார்க்க தெரியுற மாதிரி அந்த மேடைகள் உட்கார்ந்து அப்பதான் பேசுவாங்க. அவங்க எல்லாருமே முன்கூட்டியே பேசிட்டு உட்கார்ந்துவாங்க. அதை போய் நம்ம கேட்டுட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கேட்டு பதில் சொல்லிக்கிட்டு இது நமக்கு தேவையே இல்லாதவை. மார்க்கத்தை எப்போ வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். அந்த நேரம் புனிதமான நேரம். பயான் தேவை எப்ப வேணாலும் கேளுங்க. இந்த புகாரி சரி முழு பாவம் இருக்குது. கஸ்தீர் இப்னு கஸீர் வாங்கி முழு பாவம் 10 பாதை கொடுத்திருக்காரு. உட்கார்ந்து படிக்க தப்பே இல்லை. புனிதமான ரமதான காலத்தில் யாரு பயானை கேட்காது. என்னை கூட பயான்லாம் பிடிவாங்க போறதே கிடையாது. ஏன்னா அந்த ரமதானுடைய அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் வரப்போதான் நேரம். மற்ற காலங்களில் என்ன செய்ய முடியாது. நம்ம தஹஜ்ஜத்து விடாம தொழ முடியாது. உங்களுக்கு சரியான பிரச்சனை. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நாள் கூட நீங்க தஹஜ்ஜத்தை விட்டு விடக்கூடாது. அந்த நேரத்திலே தஹஜ்ஜத் குறைந்தபட்சம் 100 தடவை இஸ்திக்ஃபார் ஓதுங்கள். அல்லாஹ் தன் திருமறை கூறுவா வல் முஸ்தகதீன பில் அஸ்ஹார் குர்ஆன் 2 இடங்களில் அல்லாஹ் தஆலா கூறுவார். நல்லடியாரை பற்றி கூறுகிற நேரத்தில் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதான் அந்த நேரத்தில் எழுந்து என்ன செய்யுங்க, சஹர் செய்யுங்கள், தஹஜ்ஜத் தொழுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், ஏதாவது இபாதத்தில் நீங்கள் கழியுங்கள். அந்த நேரத்தை தேவையில்லாத உங்களுடைய பொழுதுகளை நாம் வீணாக்கி விட வேண்டாம். முதலில் திட்டமிடுங்கள். மார்க்கமே திட்டமிடுவதைத்தான் சொல்லி தருகின்றது. அல்லாஹு தஆலா கூட இந்த உலகத்தை திட்டமிட்டு தான் படைத்தார். பெருமானா ஸல்லல்லாஹு முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன்? ஆகு என்று சொன்னால் இந்த உலகம் படைக்கப்படும். ஆகுன்னு சொன்னா அந்தா இருக்கு. ஆனா அல்லாஹு தஆலா ஒரு நொடியில் அல்லாஹு தஆலா உலகத்தை படைக்கவில்லை. அல்லாஹு தஆலா இந்த பூமியை என்ன செய்தார்? இந்த பூமியை சனிக்கிழமை படைத்தார். சனிக்கிழமை பூமியை படைத்தார். ஞாயிற்றுக்கிழமை மலைகளை படைத்ததை நட்டு வைத்தார். திங்கட்கிழமை மரம் செடிகளை படைத்தார். செவ்வாய்க்கிழமை இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை அல்லாஹு தஆலா படைத்தார். புதன்கிழமை அல்லாஹு தஆலா ஒளியை படைத்தார். வியாழக்கிழமை தான் எல்லா படைப்புகளிலும் அல்லாஹு தஆலா படைத்தார். வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா படைத்தார். பகிர்வர்கள் என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ் ஆவி என்று சொன்னால் இந்த உலகம் படைக்கப்படும். ஆனால் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி, திட்டமிடுகிற நேரத்திலே தான் இந்த உலகத்தில் ஒரு காரியம் சிறப்பாக இருக்கும். அதனால புனிதமான ரமலானுடைய மாதத்திலே வர இருக்கிறது. அதனை நேரங்காலத்தில் நீங்கள் திட்டமிடுங்க, உங்களுடைய இபாதத்திலே கழியுங்கள். இது புனிதமான ரமலானுடைய மாதம். உங்களால் எவ்வளவு முடியுங்கோ அந்த அளவுக்கு இபாதத் செய்யுங்கள். குறிப்பாக குர்ஆன் இறங்கிய மாதம். அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், அதிகமாக செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள். இபாதத்தின் மூலமாக கைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முனைவருக்கு வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.